ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைசூர் போண்டாவை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த போண்டாவை இது மாதிரி பிச்சு நம்ம வச்சிருக்கிற போண்டா இது மாதிரி பிச்சு நம்ம மறைச்சி வச்சிருக்கிற சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் போண்டா பண்ணி கொடுங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான மைசூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் துளி கூட எண்ணெய் குடிக்காமல் நம்ம மைசூர் போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மைசூர் போண்டா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன், அரிசி மாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு கரெக்டான அளவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே நல்ல புளிப்பான தயிர் 250 கிராம் கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தயிரை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு தயிர் அளந்த அதே கப்பில் நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், தண்ணியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அது கூடவே இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இந்த மைசூர் போண்டாவுக்கு நீங்கள் மாவு குழைக்கும் போது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம போண்டா போட்டுருக்கும்போது நல்லா நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். டோட்டலாக நான் 250 கிராம் கப்பில் 1 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் மாவு குழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைச்சி எடுத்த மாவை மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு வந்துடும், மாற்றி வச்சுக்கோங்க. சட்னி பண்ணுறதுக்கு மிக்சரில் 1/2 மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்துருக்குறேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், இப்போலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி சட்னி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச சட்னியை பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவும் நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம தயிர் சேர்க்கறதுனால சட்டுன்னு செய்யறோம். நீங்கள் தயிர் சேர்க்காமல் செய்யணும்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு நல்லா குழச்சி வச்சோன்னா புளிச்சு வந்துடும். அப்போ தயிர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சட்டுன்னு செய்கிறதுனால தயிர் சேர்த்துருக்குறோம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மாவு புளிச்சு வந்தோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையை உள்ள சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால 2 பச்சை மிளகா மட்டும் தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு திரும்பவும் மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. மாவு இது மாதிரி நீங்கள் 10 நிமிஷம் நல்லா குழைக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போண்டா போடும்போது இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி இப்படி விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக விழும். இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு தடவையும் மாவு எடுக்கும்போது லைட்டாக தண்ணி தொட்டு போட்டிங்கன்னா மாவு இது மாதிரி கையில் ஒட்டாது. நமக்கு போண்டாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. போண்டா பொரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நீங்கள் எப்பயுமே பொரிக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்திங்கன்னா ஒரு 5-6 அது மாதிரி போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாவுலேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா மேலே நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3-4 போடும்போது அது மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மைசூர் போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா தான் கரெக்டாக நல்லா வெந்து வரும். நம்ம போடும்போது கொஞ்சம் பெருசாக போடுறதுனால நான் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க.
இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் வெந்திருக்கு. எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக வெந்து வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வேகும்போது இப்படி லைட்டாக இந்த மாதிரி திருப்பி சேர்த்து வேக விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. அடுப்பை ரொம்ப லோ ஃபில்லும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃபில்லையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு வேக வச்சா தான் உள்ளேயும் நல்லா போண்டா நல்லா வெந்து வரும். இப்போ வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ போண்டாவை எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இருக்கிற போண்டாவை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இருக்கிற போண்டாலாம் பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது, துளி கூட எண்ணெய் குடிக்காது. இங்கே பாருங்கள் இப்போ இருக்கிற போண்டா கூடயே சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட மைசூர் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம அரைச்ச சட்னியோட வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.